விதி சிரித்தது. சிறுகதை. ஆசிரியர் விஜய் அவர்கள். வாஞ்சிநாதன் அமானுஷ்ய வேகத்துடன் ஓடிக்கொண்டு இருந்தார். அவருடைய நெற்றியிலே அரும்பி நின்ற வியர்வை துளிகள் அவருடைய வேக கதியின் சின்னங்களாக வழிந்து ஓடின. இதயம் எந்த நிமிஷத்திலும் சுக்கல் சுக்கலாக சிதறி உடைந்து விடுமோ என்றவாறு படபடவென்று அடித்து கொண்டது. வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது 1/2 மணி நேரத்தில் வந்துவிடுகிறேன் என்று தம் நோயாளி மனைவியிடம் சொல்லிவிட்டு கிளம்பினார் வாஞ்சிநாதன். கிளம்பும் பொழுது 1/2 மணி நேரத்தில் நிச்சயமாக திரும்பிவிடலாம் என்ற நம்பிக்கையுடன் தான் வீட்டை விட்டு வெளியே காலடி எடுத்து வைத்தார். வழக்கம் போல அவருடைய நம்பிக்கை சோதனைக்கு ஆளாகி நிராசையில் வந்து முடிந்து எதிர்பாராத சிக்கல்களை கிளப்பிவிட்டு போய்விட்டது. ஒரு எலிமெண்டரி பாடசாலையில் வாஞ்சிநாதன் உபாத்தியாயராக இருந்தார். வறுமையின் ஏக பிரதிநிதியாக இலங்கி நின்ற அவருக்கு ஒரே ஒரு பெண் பிறந்தாள். எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பெண்ணை வளர்த்து ஒருவனுக்கு கன்னிகா தானமும் செய்து கொடுத்து விட்டார். ஆனால் அவருடைய புத்திரி புக்ககம் சென்ற 3ஆம் மாதம் தன் தாயையும் தந்தையையும் கணவரையும் மறந்து இந்த உலகை விட்டே மறைந்து விட்டாள். வாஞ்சிநாதனுக்கும் அவருடைய மனைவிக்கும் வாழ்வில் விரக்தி ஏற்பட்டுவிட்டது. மகளின் வாழ்வில் வறுமையை மறந்து ஏதோ ஒரு லட்சியத்துடன் வாழ்ந்து வந்த அந்த தம்பதிகளின் எதிர்கால வாழ்க்கையில் ஒரு சூனியம் குடிகொண்டது. 18 வருஷங்களாக அந்த தம்பதிகளின் கஷ்டங்களை மாற்றி வீட்டில் கலகலப்பை நிரவி வந்த அவள் இறந்தவுடன் வாஞ்சிநாதனுக்கு உன்மத்தமே பிடித்துவிடும் போல ஆகிவிட்டது. அவருடைய மனைவியோ தீராத நோய்க்கு ஆளானாள். வாஞ்சிநாதன் கூடிய வரையிலும் நாட்டு வைத்தியம் பார்த்தார். மனைவியின் உடல்நிலை தேறுவதாக இல்லை. கடைசியில் தெரிந்த டாக்டர் ஒருவரை அழைத்து வந்தார். அவர் இலவச மருத்துவ ஆலோசனை அளித்துவிட்டு ஏதோ ஒரு மருந்தின் பெயரை எழுதி கொடுத்தார். பிறகு அந்த டாக்டர் வாஞ்சிநாதனை தனிமையில் அழைத்து, மிஸ்டர், உம் மனைவியின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. நான் எழுதி கொடுத்த மருந்தை எவ்வளவு சீக்கிரமாக வாங்கி தருகிறீர்களோ அவ்வளவுக்கும் நல்லது. நோயாளி ரொம்பவுமே ஆபத்தான நிலையை அடைந்து விட்டார் என்று எச்சரிக்கை செய்தார். வாஞ்சிநாதனின் நிலைமையை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. மறுபடியும் பேரிடியா? முதல் இடியின் தாக்குதலை சமாளிக்க முடியவில்லை. இதற்குள் இன்னொரு இடி. டாக்டர் தன் கடமையை செய்துவிட்டு போய்விட்டார். மருந்து வாங்க வேண்டும். அதற்கு பணம். பணம் இல்லாத தோஷத்தினால் அல்லவா நாட்டு வைத்தியம் தெரிந்தவர்களை கொண்டு செய்வித்து வந்தார் அவர். டாக்டர் சென்ற பிறகு ஈன சுரத்திலே தண்ணீர் என்று அந்த அம்மாள் முணங்கிய பிறகுதான் வாஞ்சிநாதனுக்கு தன் உணர்வு வந்தது. எலும்பும் தோலுமாக கிடந்த அவளை பார்த்தவுடன் அவர் கண்களிலே நீர் மல்கியது. வறுமையிலே தனக்கு உறுதுணையாக எத்தனையோ சோதனைகளை கடந்த அந்த அர்த்தாங்கி இன்று நோயின் கொடுமையால் வாடும் பொழுது தன்னால் நோயின் கொடுமையை குறைக்கவோ பகிர்ந்து கொள்ளவோ முடியவில்லையே என்ற ஏக்கம் வாஞ்சிநாதனை சூழ்ந்து கொண்டது. அவர் என்ன சொன்னார் என்று டாக்டர் சொன்னதை அறிய விரும்பி கேட்டாள் அவருடைய மனைவி. அவர் என்ன சொல்லுவார்? சரியாகிவிடும், கவலைப்படாதே என்றார். நான் எதற்கு கவலைப்படுகிறேனாம்? நான் என்ன சிறுசா, இல்லை விவரம் தெரியாதவளா? பிராப்தம் போல நடக்கிறது. வாஞ்சிநாதன் கண்களை துடைத்து கொண்டார். இதை கண்ணுற்ற அவள், சரிதான், நீங்க எதுக்கு அழ வேணும் என்று சொல்லிவிட்டு அவளும் அழத் தொடங்கிவிட்டாள். கஞ்சி வைத்து கொடுத்த பிறகு வாஞ்சிநாதன் வெளியில் கிளம்பினார். 1/2 மணி நேரத்தில் வந்துவிடுகிறேன் என்று மனைவியிடம் விடை பெற்று கொண்டு வெளியில் புறப்பட்டு சென்றார். யாரையாவது போய் கேட்கலாம், உடனே பணம் கிடைத்துவிடும் என்று நம்பித்தான் 1/2 மணிக்குள் வருவதாக சொல்லி சென்றார். ஆனால் அவருடைய துரதிர்ஷ்டம் எதிர்பார்த்த இடத்தில் பணம் கிடைக்கவில்லை. மேலும் பல பல இடங்களுக்கு போய் அலைய வேண்டியிருந்தது. எப்படியும் மருந்து வாங்காமல் திரும்புவதில்லை என்ற திட சங்கல்பம் செய்து கொண்டு அவர் வெளியிலே தலைக்கு மேல் துண்டை போட்டுக்கொண்டு அலைந்தார். வெயில் மண்டையை பிளந்தது. அவருடைய உள்ளம் நானாவிதமான பயங்கர கற்பனைகளில் மூழ்கி கிடந்தது. அவர் பணத்தை எதிர்பார்த்த ஆசாமி கடைசியில் ஒரு தோட்டத்திலே எதிர்பட்டார். மாலை நேரம் நெருங்கிவிட்டது. அந்த மனிதர் இவரை பார்த்த உடனே யோகக்ஷேமம் விசாரிக்க தொடங்கினார். ஐயாவுக்கு இளநீர் ஒன்று வெட்டி கொடு என்று பையனுக்கு கட்டளையிட்டார். வாஞ்சிநாதன் நிலைமையை சொல்லி பணம் பெற்றுக்கொள்ளுவதற்கு
அரை மணி நேரத்துக்கும் மேல் ஆகிவிட்டது. பணம் கையிலே வந்தவுடன் உயிரை கையிலே பிடித்து கொண்டு மருந்து கடைக்கு ஓடினார். சார், வேற கடையில் கேட்டு பாருங்க, நாங்கள் இந்த மருந்துகளை ஸ்டாக் செய்வது இல்லை என்று முதல் மருந்து கடைக்காரர் சொன்னவுடன் வாஞ்சிநாதனுடைய முகம் அஷ்டகோணலாக மாறியது. மறுபடியும் வேறு ஒரு மருந்து கடையை தேடிக்கொண்டு ஓடினார். இரண்டாவது மருந்து கடையிலே வாஞ்சிநாதனுக்கு தேவையான மருந்து இருந்ததானால் கடைக்காரர் வாஞ்சிநாதனுக்கு சாவகாசமாக மருந்து கொடுத்து அவருடைய பொறுமையை சோதித்தார். வாஞ்சிநாதனின் மன உளைச்சல் கணத்துக்கு கணம் பெருகிற்ற. தாகத்தால் தவிப்பாளே, பசிக்கிறதோ என்னவோ, தனிமையை கண்டு வேறு பயப்படுவாள். வாஞ்சிநாதன் கையிலே மருந்து புட்டி கிடைத்தவுடன் வீட்டை நோக்கி பறக்கத் தொடங்கினார். வழியிலே விதி சிரித்தது. எதிரில் வேகமாக வந்த லாரியிலே மோதி பொத்தென்று விழுந்தார். புட்டி உடைந்து மருந்து கொட்டத் தொடங்கிற்ற. சமயத்திலே சமாளித்து கொண்டு மீதம் இருந்த மருந்தை பத்திரப்படுத்தினார். அந்த நிலையில் அவர் செய்த செய்கையை தன் சுய உணர்வுடன் செய்ததாக கூற முடியாத, தன் கஷ்ட சுகங்களிலே ஈடு கொடுத்த மனைவியின் மீது அவர் கொண்டிருந்த அன்பு அப்படி அந்த மருந்து சீசாவை பற்றச் செய்தது. ஆனால் வாஞ்சிநாதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே விவரிக்க முடியாத சோகத்தின் ரேகை ஒன்று ஊடுருவி பாய்ந்துவிட்டது. பயங்கரமான கற்பனைகள் வாஞ்சிநாதனின் உள்ளத்தில் தலை விரித்து ஆடத் தொடங்கின. என்ன கெட்ட சகுனம் என்று மனம் கேட்டது. நோயின் வேதனை பொறுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள் அந்த அம்மாள். அவரை காணவில்லை. அவளுடைய நெஞ்சை தாகம் வரட்டி கொண்டிருந்தது. அரை மணி நேரம் ஆயிற்று. 1 மணியும் ஆயிற்று. எங்கே போனார் இந்த மனுஷர்? படுக்கையிலே படுத்து கூரை முகட்டை வெறித்து நோக்கி கொண்டிருந்த அந்த மெல்லிய உருவம் எழுந்து உட்கார்ந்து கொண்டது. அம்மாள் தான் உட்கார்ந்து இருந்த அறையை ஒரு நோட்டம் பார்த்தாள். 25 வருஷங்களாக அந்த வீடு அவர்கள் இருப்பிடமாக இருந்தது. ஒரு சமையல் அறை, ஒரு பெரிய அறை, இவ்வளவுதான். ஆனால் வாத்தியார் ஐயாவுக்கு வாடகை இல்லாமல் கிடைத்த வீடு. அவள் அந்த வீட்டிலே நுழைந்து கணவன் கையை பிடிக்கும் பொழுது இளமை குளிக்கும் யுவதியாக இருந்தாள். பிறகு அந்த வீட்டில்தான் அவளுடைய மகள் பிறந்து வளர்ந்து கொஞ்ச காலம் அவர்களை மகிழ்வித்தாள். ஏக்க பெருமூச்சு இதயத்தை பிளந்து செல்ல அம்மாள் துன்ப நினைவுகளை நினைத்து கொண்டிருந்தாள். அந்த வீடுதான் எவ்வளவு கதை சொல்லும். வாத்தியார் ஐயா குடும்பத்தை பற்றி அம்மாளுக்கு கடந்த கால சம்பவங்கள் அப்பொழுதுதான் நடந்தவை போல ஒன்றன் பின் ஒன்றாக நினைவுக்கு வரலாயின. அறையில் இருந்த பழைய கடிகாரம் ஒன்று டக் டக் என்று ஒலித்து தனக்கு உயிர் இருக்கிறது என்று தெரிவித்து கொண்டது. நிமிஷமுள் நகர்ந்தது. மணிமுள்ளும் நகர்ந்தது. அம்மாள் கடிகாரத்தை பார்த்தாள். வாசல் படியை பார்த்தாள். லேசான நிழல் வாசலில் விழும் பொழுது எல்லாம் அவர் வந்துவிட்டார் என்று நினைத்தாள். ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஏமாற்றம் அடைந்தாள். மாலை இரவாகும் நேரம். சிறிது கண்ணயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் அவள். கனவுக்கும் நினைவிற்கும் இடையிலே திடீரென்று யாரோ 4-5 பேர் பேசும் சத்தம் கேட்டது. கண் விழித்தாள். வாஞ்சி? அதற்கு மேல் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனால் ஏதோ விபரீதம் நடந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டாள். தள்ளாடி தள்ளாடி நடந்து கொண்டு ரேலியை அடைந்தாள். அங்கே வாஞ்சிநாதன் கிடந்தார். அதாவது கிடத்தப்பட்டு இருந்தார். அவளுக்கு விஷயம் புரிய அதிக நேரம் ஆகவில்லை. அவளுக்கு மரணம் நேரக்கூடாது என்று யமனுடன் போராடிய அவர் யமன் பால் சேர்ந்துவிட்டார். அவருடைய கை உடைந்த மருந்து சிந்தாமல் புட்டியை ஜாக்கிரதையாக கவ்விக்கொண்டிருந்தது. அன்பானவர்களே, விஜய் அவர்கள் எழுதிய விதி சிரித்தது சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.